உலகெங்கும் உள்ள ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக வருகிற மே மாதம் 30 சடாஸ்கர ஸ்கந்த சப்த சதி மகா யாகம் நடக்க இருக்கிறது. மறக்காம எல்லாரும் கலந்துக்கோங்க. முருகனுடைய அருளை பெற்று செல்லுங்க. உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இப்போ பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், மனதிற்கு மிக பிடித்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரம்னாலே ஒரு பூரிப்பு தான் இல்லை, ஆண்டாளுடைய ஆகச்சிறந்த நட்சத்திரம், சுக்கிரனுடைய அருளை பெற்ற நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னா, ஏன் மேடம் நீங்கள் வேறு என்னென்னமோ சொல்கிறீங்க, நானே வேலையில் இருப்பேனா இல்லையான்னு தெரில, இல்லை இவங்க வச்சுப்பாங்களா வச்சுக்கலையான்னு தெரில, இதே மாதிரி கடுப்பில் இருக்குது, கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு தெரியல, இருக்கா இல்லையா டாவா டியான்னு தெரியாமல் நானே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கேன், நீங்கள் பேசாமல் எதுவும் சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்கிற மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, 15 தேதி தான் எழுதி வச்சுக்கோங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஜாலியோ ஜில்கானாவா இருக்க போகிறீங்க. சுக்கிரன் ஆட்சி வாங்கி உட்காந்துருக்கார். சாமி வேற என்ன வேணும்? நட்சத்திரம் வந்து ஆட்சி வாங்கி உட்காந்துருக்காரு எங்க உங்களுடைய 10ஆம் இடத்துல. அப்படியே அழகா போயிட்டு 15ஆம் தேதிக்கு அப்புறம் 11ஆம் இடத்துல உட்காந்துருப்பாரு. லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்க போறாரு. அதுவும் யாரோட வீட்டுல? புதனோட வீட்டுல, காதலை சொல்லக்கூடிய வீட்டுல. அப்ப 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த தடவை பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போகுது. நிறைய பேருக்கு இது வரைக்கும் இருந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி அப்படியே எங்கேயா ரிலாக்ஸாக போயிட்டு வர போகிறீங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 3ஆம் இடத்துல போய் நட்சத்திரநாதன் அமரும் போது 3ஆம் இடம் தான் தொலைதூர பயணம், ஷார்ட் ட்ராவல்ஸ், அங்கங்கே போயிட்டு வருது, ஊரை சுற்றிட்டு பார்க்குறதுலாம் அந்த 3ஆம் இடம். அப்போ நிறைய இந்த பூர நட்சத்திரக்காரங்க ஊர் சுற்ற போகிறீங்க. எப்போ? 15ஆம் தேதிக்கு அப்புறம். குடும்பத்தோட போகிறது, கணவன் மனைவியாக போகிறது, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போகிறது, எதுவாக இருந்தாலும் இந்த தடவை 3 இடம் இயங்க போகிறதுனால 3-4 இடத்துக்கு இந்த தடவை போயிட்டு வருவீங்க. நிறைய பயணப்பட போறீங்க. பயணங்கள் மூலமாக ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது. நிறைய நாளுக்கு அப்புறமா தண்ணீரோட கனெக்ட் ஆகுது. நிறைய சந்தோஷம், நிறைய மகிழ்ச்சி, குலதெய்வத்துடைய ஆசி, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருது எல்லாம் இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஏன்னா சுக்கிரனாலே பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். அங்க சூரியனும் சேரப்போறான். சூரியன் தான் குலத்தை காக்கக்கூடியவன். ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய வீட்டில் ஆட்சி வாங்கி செவ்வாய் உட்கார போறார். தனி சனியா இருக்க போறார். 8ஆம் இடத்துல சனி. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அது இன்னும் சொல்ல போனா பணபரஸ்தானம்னு பேரு. அப்படியே குருவோட பார்வையும் வரப்போகுது. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் தலைக்கு மேலே இருந்த கேதுவை பாய் சொல்லி பக்கத்து நட்சத்திரத்துக்கு அமிச்சாச்சு. அதனால பெருசாக நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. நிறைய நல்லவை தேடி வரப்போகுது. காசு பணத்தில் இருந்த பிரச்சனை குறைய போகுது. பண ரீதியான பிரச்சனைல வெளில போறீங்க. நிறைய இறை அருள் உங்களுக்கு கிடைக்க போகுது. முருகப்பெருமானுடைய அருளால் அப்படியே மனமுருகி நிற்க போறீங்க. அது எக்ஸ்பெஷலி பழனிமலை முருகனுடைய அருள் கடாட்சம் கிடைக்க போகுது. இந்த தடவை அவ்வளவு சூப்பராக இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு இந்த தடவை. அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்களுடைய குலதெய்வ ஆசி, நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போறது, நிறைய பேருக்கு வந்து நரசிம்மரோட கனெக்ட் ஆகிறது, இதெல்லாம் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. நிறைய சந்தோஷங்கள். நிறைய பேர் இந்த தடவை சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களை நீங்களே இளமையை அழகுபடுத்திப்பீங்க. திடீர்னு ட்ரெஸ் வாங்குறது, அதன் மூலமாக ஏதாவது ஒரு விரயம், திடீர்னு ஷாப்பிங் போகிறது, எல்லாம் இந்த தடவை நடக்கும். யாருக்கு? பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. நிறைய பேருக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பொருள் வாங்கி மகிழ்வீர்கள். பெல்ட் வாங்குறது, பர்ஸு வாங்குறது, இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். வாங்கினீங்கன்னா மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? மகாலட்சுமி உங்களை தேடி வரப்போறான்னு அர்த்தம். நிறைய பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்குது. சூரியன் போய் எகைன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் வீடு வரும்போது 15ஆம் தேதிக்கு அப்புறம் மெடிக்கல் ரீதியாக இருந்த பிரச்சனைல இருந்து சரியாக போறீங்க. கொஞ்சம் முடியுதோ முடியல, உடல் ரீதியாக ப்ராப்ளம் வந்து ஹாஸ்பிட்டல் காலில் வச்சுட்டு வர வேண்டிய சூழல் உருவாகலாம். சில பேருக்கு காய்ச்சல், சளி தொந்தரவுகள் எட்டி பார்க்கலாம். உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். யாருக்கு? பூர நட்சத்திரக்காரங்க. கொஞ்சம் ஹெல்த்தியான உணவை எடுத்துக்கோங்க. டீஹைட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. உங்களை நீங்க அழகுபடுத்திக் கொள்வதற்கான அமைப்பெல்லாம் இந்த வரப்போகுது. ஸோ ஏற்கனவே நீங்கள் அழகுதான், இன்னும் கொஞ்சம் அழகாக போறீங்க. அது எந்த வயது ஒத்தவராக இருந்தாலும் சரி, இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சுக்கிரன் இயங்க போறதுனால, புதன் இயங்க போறதுனால அழகியல் சார்ந்த சில விஷயங்கள் நடக்க போகுது. இளமை திரும்ப போகுது, இன்பம் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு திருமண வாய்ப்பு கூடி வரப்போகுது. நிறைய பேருக்கு வந்து உங்கள் துணைவியார் மூலமாக நன்மைகள் கிடைக்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது. அதெல்லாம் நடக்க போகுது. எதுக்கு கவலைப்படுகிட்ட? சூப்பரா இருக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு. ஏன்னா தலைக்கு மேல இந்த கேது ஓர கட்டி அமைச்சாச்சு. அதுவே நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஒரு மாசமாவே அப்பாடின்ற மாதிரி தான் இருக்கு. ஒன்றும் நெகட்டிவா இல்லை. இனிமே போகக்கூடிய நாட்களுமே நிறைய உங்களுக்கு நல்லவையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நாட்களாகத்தான் அமைய காத்திருக்கிறது. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? திடீர்னு ஒரு வேகம் வரும். நான் அதை பண்றேன், இதை பண்றேன், செக்லிஸ்ட் போடுறேன், இது பண்றேன், அது பண்றேன், பக்கமா பிள்ளைங்க எழுதுங்க. ஆனா ஒன்றும் பண்ணாது. அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க. நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த கதை வசனம், கம்ப்யூட்டரு, ஃபோனு, இன்ஸ்டால் ஐடி ஓப்பன் பண்ணுறது, அதே மாதிரி இதில் ஓப்பன் பண்ணுறது, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, அப்படி இப்படின்னு ஒரே இந்த சுக்கிரனும் புதனும் ஆதிக்கமாக பிள்ளைங்க சுற்றுங்க. விட்டுருங்க அவங்க பாட்டில். நிறைய பேர் வந்து கொஞ்சம் கலை சம்மந்தப்பட்ட இடத்துல இன்னும் கொஞ்சம் இயங்க ஆசைப்படுவாங்க.
பிள்ளைங்க தன்னையாவே ராணியாவோ ராஜாவோ நினச்சி அப்படியே ஒரு மாதிரி சில வேடங்கள்லாம் தெரித்து சில வித்தைகள்லாம் காட்டுவாங்க வீட்டில். ரொம்ப நாளுக்கு அப்புறம் குடும்பமாக சேர்ந்து எங்கேயாவது போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த பூர்ண நட்சத்திரக்காலுக்கு அமைய காத்திருக்கிறது. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருது. கொஞ்சம் நீங்களா வேணான்னு சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம். இந்த இடத்துல நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் திரும்ப கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகிடும். அப்புறம் கஷ்டம்தான். அதனால திருமண வாய்ப்பு வரும்போது இதை பயன்படுத்திக் கொள்வது எனக்கு தெரிஞ்சு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு நல்லது. ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு சொல்லலை, சரியா? உடனே அடுத்து கீழே கமெண்ட் போடக்கூடாது. ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு உங்கள் துணைவியார் மூலமாக ஒரு நல்லவைகள்லாம் கூடி வரப்போகுது. எங்கேயாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வருவீங்க, எங்கேயாவது ஒரு நிம்மதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, ஒரு டூர் போயிட்டு வருவீங்க, எக்ஸ்பெஷலி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, ட்ரெயினில் பயணம் மேற்கொள்வீர்கள், பஸ்ஸில் பயணம், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லவையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாற காத்திருக்கிறது. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய பூர்ண நட்சத்திரக்காரர்களே கொஞ்சம் ஆரோக்கியத்தை அக்கறை பார்த்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கால் நரம்பு இழுக்கிறது, கால் வலி வர்றது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்ற மாதிரி கொஞ்சம் முதுகு தண்டுவடம், வயிறு, கால், கணுக்கால், ஆட்டு தொடம்பாங்க இந்த இடத்துலலாம் கொஞ்சம் பெயின் வரும். அதனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். திடீர்னு அப்படியே பொலிவாயிடுவீங்க, நிறைய ஊர் சுற்றுவீங்க, நிறைய டிராவல் பண்ணுவீங்க. நான் தான் சொன்னேன், ரொமான்ஸ் அதிகரிக்க போகுது, அந்யோன்யம் அதிகரிக்க போகுது, ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது. எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது. இந்த வயது ஒத்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை, சாப்பாடு விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத டென்ஷன் வரும். அடுத்தவங்கள டென்ஷன் படுத்தாதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே போதும். பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கேட்டது கேட்காது, கேட்டுட்டு இருக்கிறது கேட்க நினைத்தது எல்லாத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு அருள்பாவனை செய்யும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அம்பிகை வழிபாடு உங்களை ஆட்கொள்ளும். நிறைய பூர நட்சத்திரக்காரங்க எனக்கு தெரிந்து இந்த தடவை ஆல்மோஸ்ட் நிறைய சிம்பிள்ஸ் பார்ப்பீங்க. 1-2 சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரனுடைய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குன்ற தன்மையிலும் சரி, அடுத்து 12ஆம் வீட்டு அதிபதியான சந்திரனுடைய காரகத்துவமும் சரி, புதன் வந்து இப்போ உட்காரக்கூடிய பொசிஷனும் சரி, இங்க இருக்கக்கூடிய சனியோட அமைப்பும் சரி, நிறைய விஷயத்த இந்த உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க, இல்லை ஒரு கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும். இது கண்டிப்பாக இந்த தடவை பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது. டிபெண்ட்ஸ் அப்பான், எனக்கு தெரிஞ்சு அது வேலட்டாக இருக்கலாம், பர்ஸாக இருக்கலாம். பர்ஸாக இருந்தால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, நிறைய பேர் இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய சிங்கம் பார்ப்பீங்க. சிங்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய சிங்கம் பார்க்கறது, சிங்கம் இமேஜ் பார்க்கறது, சிங்கத்தின் மேல் அமர்ந்த அம்பிகையை பார்க்கறது, அந்த கோவிலுக்கு போகிறது, சிங்கம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களோடு கனெக்ட் ஆகுது. நீங்கள் சிங்கம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமும் வேணா போ, நான் இருக்கேன் உன் கூட, எப்பயுமே நீ சிங்கம் தான், என் புள்ளதான், நான் இருக்கேன் என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளாக பிரபஞ்சம் சிங்கம் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளை உங்க கண்ணில் காட்டும். சிங்கம் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பூர்ண நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவான காலம் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மே மாதத்திலிருந்து.